இறக்கி வைத்து எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க உள்ள அழைக்கிறோம். தேவனை தொழுதுகளை உள்ள அழைக்கிறோம். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படியாக, சர்வவல்ல தேவனை உயர்த்தும்படியாக, துதித்தலை இன்பம் உயர்த்துமாறு சொன்ன வேத வசனத்தின்படியாக அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உயர்ந்த நாமத்தை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். சர்வவல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. இது உயர்ந்த தெய்வம், உன்னதமான தெய்வம், இது சர்வவல்ல தெய்வம் நாங்கள் துதிக்கிறோம் சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. We praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Jesus. நம்ம துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே துதிக்கிறோம். மரணத்தின் கட்டுகளை நிர்மூலமாக்குற நாமத்தை உடையவரே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. பாதாளத்தின் கட்டுகளை நிர்மூலமாக்குற நாமத்தை உடையவரே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜெயம் பெற்று கொடுத்த இயேசுவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். அப்படியே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த நாள் நம்ம ஆராதிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனாம் மகிமைப்படும்படியாக, அப்படி வல்லவர்கள் நாம் உயர்த்தப்படும்படியாக, எங்கே 2-3 பேர் நாமத்தால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய முழு பலத்தோடு முழு சிந்தியோடு ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? நம்ம நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. அப்போ அவனுடைய சமூகத்தில் போய் நாங்கள் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் இருதயங்கள், எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்தி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வம் இந்த நாளில் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமம், அது உயர்ந்த நாமம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நாமத்தை இந்த காலவெளியில் நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இரு கடங்கள் எங்களோடு இணைந்த நீங்களும் ஆண்டவர் நாமத்தை ஆராதிக்கும்படியாக உங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த மூல இயேசுவின் நாமத்தை உயர்த்தி துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், அது உன்னத நாமம், அது மேலான நாமம். மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு ஓடுது. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நான் கூட பாடி இந்த கால வேளையில் ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உயர்ந்த நாமம், உன்னத நாமம், நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகி போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகி போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். செலுத்துவோம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தாடி செய்த மதில்கள் கலந்து போய் விழுந்தே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தாடி செய்த மதில்கள் கலந்து போய் விழுந்தே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். அவர் ஜெயித்தார், அவர் ஜெயித்தார். ஓ, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். என்று சொல்லுவோம். சிலுவையில், சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹalleluya. அவர் சிலுவையில் வெற்றி பெற்றார். மரணத்தை ஜெயித்தெழுந்த அந்த சர்வவல்லமை தெய்வம் மீண்டும் ஜீவனோடு விசுவாசிக்கிறீங்க. பாவத்தின் வல்லமைகள் தெரிபட்டு ஓடும். அந்த இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கையிடும்போது, இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தை நாம் வாய்களால் நாம் அறிக்கையிடும்போது எல்லாம் பாவத்தின் வல்லமைகள் தெரிபட்டு போகும். எல்லாம் வியாதியின் வல்லமைகள் விலகி போய் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த நம்ம தேசத்தில் காணப்படுகிற எல்லா வியாதியின் வல்லமைகள் அது விலகி போக போகிறது. அது விலகி போய் கொண்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கும் போது, நாம் துதிக்கும் போது, நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராய்ந்து கொண்டிருக்க இந்த நேரத்திலேயே எல்லா வியாதியின் வல்லமைகள் நம்ம தேசங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. விசுவாசிகளோடு சேர்ந்து மீண்டும் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா?
சொல்லையிலே இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. தடை செய்த மதில்கள் கலந்து போய் விழுவதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தடை செய்த மதில்கள் கலந்து போய் விழுவதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. சொல்லுவாய் இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், நாமம். சிலுவையில் இயேசுவை ஜெயித்தார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசுவை ஜெயித்தார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் சொல்லுங்க வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. மரணத்தின் வல்லமைகள் தேற்றிக் கொள்வோதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமை தேறிப்பட்டு போதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. இயேசு நாமம், இயேசு நாமம் உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹல்லேலூயா. அப்படி நாமம் உயர்ந்த நாமம், அது உன்னதமான நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது மரணத்தின் வல்லமைகள் தெரியப்பட்டு ஓடும். அந்த நாமத்தை சொல்லும்போது பாதாளத்தின் வல்லமைகள் அது உடைப்பட்டு போகும். சர்வ இயேசு நாமத்தை அறிக்கையிடும் போது எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியை அனுப்பி நாம் உயிரடைய செய்கிறவர். அவர் ஆவியை அனுப்பி நாம் உயிரடைய செய்கிற தெய்வம். உலர்ந்து போன போல உயிரடைய செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உலர்ந்து போன நிலைமைகளையும் மாற்ற அவரால் முடியும். மங்கிய திரி அணைக்காதவர், நெறிந்த நாளை முடிக்காத தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சமூகத்தை பார்த்து உங்க ஆவியை அனுப்புங்கப்பா, எங்களை உயிரடைய செய்யுங்க. குழந்தை எழுப்புள்ள இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எங்கள் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை உலர்ந்து போயிருக்கிற எல்லா நிலைமைகளும் மாற வேண்டும். தேவ பிள்ளையோட வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிறதான எல்லா சூழ்நிலைகள் அது மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீன
உங்க ஆவி அனுப்புங்க, எங்கள் உயிரடைய செய்யுங்க சொல்லி ஆண்டவர் சமூகத்தை பார்த்தவரை பாடி உயர்த்தி ஆராதிக்கலாமா? வல்லமை வேண்டும்.
எழுப்புங்கப்பா, எங்களை உயிரடைய செய்யுங்க. மரித்து போன எலும்புகள் உயிரடையட்டும், உளுந்து போன கட்டுகள் உயிரடையட்டும். ஆண்டவரே, பாதாளத்து கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மரித்து போன எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மரித்து போன சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கவலையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், கவலையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், பார்வோனின் வல்லமைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் உமக்காய் எழும்ப, உமக்காய் எழும்ப, உமக்காய் எழும்ப பிரகாசிப்பதற்கு உடைய உயிரடைய செய்வீராக. பிள்ளைகளை உயிரடைய செய்வீராக. உலகத்தில் உள்ள பள்ளத்தாக்கை பார்த்து பேச சொன்னீங்களா? தீர்க்கதரிசியை நோக்கி உலகத்தில் உள்ள பள்ளத்தாக்கை பார்த்து பேச சொன்னீங்களே, தீர்க்கதரிசி பேசின போது உலகத்தில் உயிர் பெற்று எழுப்பினது. எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா உலகத்து போன சூழ்நிலைகள் மாறட்டும், எழுப்புவார்களாக. தேவ ஜனங்கள் எழுப்பட்டும், ஊழியர்கள் எழுப்பட்டும், விசுவாசிகள் எழுப்பட்டும். உயிரடையட்டுமா, உயிரடையட்டுமா. அவர் உயிரடைய செய்கிறவர். உலக பணிகளுக்குள்ளாக தன்னுடைய ஆவியை அனுப்பி, தன்னுடைய வல்லமை அனுப்பி அவர் உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். நம்மை தூக்கி சுமக்கிற தெய்வம். கல்லை போல் நம்மை சுமக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கல்லை போல் நம்மை சுமக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? முதல் ஆண்டவர் சமூகம் அர்ப்பணித்தலாம். ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிறவரே, இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? தூக்கி சுமப்பீனே தூக்கி சுமப்பீனே உங்கள் தோள்களில் நான் கிடப்பேன்.
பயமின்றி வாழும்படியாக, தயக்கமின்றி கலக்கமின்றி வாழும்படியாக நம்மை தூக்கி சுமந்தமை பாதுகாக்க அன்பின் தெய்வம். நம்மை தூக்கி சுமந்தமை பாதுகாக்க அன்பின் தெய்வம். நம் இரக்கமுள்ள தகப்பன், இரக்கம் மிகுந்த தெய்வனாக இருக்கிறாரே. எவ்வளவு சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கிறோம். நீரை தூக்கி சுமக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும், துச்சனின் பிரவாகங்கள் நெருக்கினாலும், மரண கட்டங்கள் சூழ்ந்துகிற போது நீங்களை கைவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீர்கள். மரணத்துகளை விலைக்கு பாதுகாக்கிறீங்களே, துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிறீங்களே. நன்றியான ஒரு சின்ன ஒரு சமூகத்தை அர்ப்பணிக்கலாமா? நன்றியான நன்றியான இருதயத்தினாலும் நன்றி சொல்லுங்க. இருதயத்தினாலும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளை அவருடைய வாழ்க்கை செய்தவருக்கு எல்லா துறைகளுக்காக, அவருடைய வாழ்க்கை செய்தவருக்கு எல்லா அதிசயங்களுக்காக இருதயத்தினாலுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நாமத்தை நாம் சொல்ல நம்முடைய வாழ்க்கை விடுதலை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. என் நாமத்தால் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நாமத்தால் கேட்கிறதை நாம் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதிலை கொடுத்தார் என்று சொல்லி நம் விசுவாசிக்க வேண்டும் சொல்வேதம் சொல்லுங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய பட்டணத்துக்காக நாம் செவிக்க போகிறோம். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை நாம் செவிக்க போகிறோம். சிறப்பு வண்ணம் கொடுக்கப்பட்ட நம்முடைய மாவட்டத்தை தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாக, நம்முடைய மாவட்டத்தில் இந்த வியாதியின் வல்லமைகள் மீண்டுமாய் பரவாதபடிக்கு முழுவதுமாய் கட்டுகள் கொண்டு வரப்படும்படியாக, வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் சீக்கிரத்தில் சுகமாக்கப்படும்படியாக ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையை நம்முடைய பட்டணத்தில் ஊற்றும்படியாக, சபையில் உயர்வை சடையும்படியாக, தேவ ஊழியர்கள் பாதுகாக்கப்படும்படியாக, தேவ ஊழியர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாக, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, எல்லா ஜனங்களுடைய பிரச்சனைகள் மாற்றப்பட தேவன் தாமே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் தேவன் செய்யும்படியாக இருக்கிற இடத்துல ஒன்று கூடி ஒன்றிணைந்தவளாக ஒருமனப்பட்டவளாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவின் நாமத்தில் செபிங்க, இயேசுவின் நாமத்தில் செபிங்க. எங்க தஞ்சை மாவட்டத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வல்லமையில கரம் தொட்டு சுகமாக்குகிறோம். வல்லமையில கரம் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்கிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட நபர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. இந்த வியாதி வல்லமைகள் வைரஸ் கிருமிகள் இனியும் பரவாதவனுக்கு அது முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படட்டும் ஆண்டவரே. என் மாவட்டத்தில் ஆண்டவரே பரவல் இல்லாதவனுக்கு முழுமையான வைரஸ் கிருமிகள் பரவல் அளிக்கப்படுவதாக. எல்லா கிருமிகளும் நாசமோசங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லாம் மரண கட்டுகள், எல்லாம் மரண வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே பட்டணங்களுக்கு வெளியே போக சில கட்டளையிடுகிறோம். எல்லா வியாதி வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நாங்கள் செயல்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். எங்கள் தஞ்சை பட்டணத்தில், எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சுற்றுவட்ட எல்லா கிராமங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சுகமாக்குகிற இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அற்புதங்களை செய்கிற இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. விடுதலை கொடுக்கிற இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அற்புதம் உண்டாகட்டும்பா, அதிசயம் உண்டாகட்டுமானது, விடுதலை உண்டாகட்டுமானது. உங்க நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உங்க நாமத்தை கூறி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்கள் செய்கிற இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு செபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சபத்தை கேட்டப்பா, எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய விடுதலையை, மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேள்விப்படக்கூடாது, நாங்கள் கேள்விப்படணும். அனுமதிக்கப்பட்டதான எல்லா மக்களும் சுகமாக்கப்பட்டாங்க, விடுதலைக்கு அனுப்பப்பட்டாங்க செய்திகள் நாங்கள் கேள்விப்பட அனுகிரகம் பாராட்டும்படி ஆண்டு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சபைகளையும் ஊழியர் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுதப்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, விசுவாச பிள்ளையோட குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு பட்டணங்களில் இருக்கிறதாங்க எல்லா ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்க ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகள் ஆண்டவரே
ஜெபங்களை கேட்கிற அன்பின் பரமபிதாவே, நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாங்கள் எங்கள் பட்டணத்தில் இருக்கிறதால் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீக்கிரமாய் சுகமாக்கப்படுவார்களாக. வியாதி வளர்வில் முற்றிலுமாய் அவர்கள் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், காவலர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிறு தொழில் ஒரு விவசாயிகளுக்காக, கடை வைத்திருக்கிறவர்களுக்காக, வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் கிருபைக்கு நாங்கள் ஒவ்வொருடைய பலத்த கருத்துக்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக்கொள்கிறோம். மகிமையான தொகைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இணைந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒன்றிணைந்தவளாக, ஒருமனப்பட்டவளாக வேதாவை எடுத்துக்கொண்டு வீடுகளில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் கர்த்தருடைய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சில நிமிஷங்கள் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காணொலி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் உங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமையாக இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய ஜெபங்களில், தனி ஜெபங்களில் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக, கர்த்தர் நல்ல சுகத்தை படைத்து கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தால் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக இப்பொழுது வாய்ப்புடைய நாம் கர்த்தர் சொன்னாக்கா எல்லா காரியங்களையும் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிற தேவன், சகல காரியங்களையும் செய்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யோபு எழுதுகிறார். உண்மையிலேயே இந்த நாட்கள் நான் பார்க்கும் யோபு சொல்கிறேன், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தேவனுடைய செயல். தேவன் செய்கிற காரியங்களை நாம் யாரும் தடுக்க முடியாது. தேவன் செய்கிற காரியங்களை நாம் யாரும் ஏனென்று கேட்க முடியாது. தேவன் எதை செய்தாலும் அவர் நன்மைக்காக செய்வார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் நன்மையாக செய்வார். நமக்கு உடனே நாம் என்ன செய்கிறோம், உடனே நமக்கு விடுதலை கிடைக்கல, உடனே நமக்கு சுகம் கிடைக்கல, உடனே நமக்கு ஒரு காரியம் நடக்க இல்லை, அவங்க என்ன செய்யலாம். நம்ம எல்லாவற்றுக்குமே எல்லாம் இன்ஸ்டன்ட் சொன்னாக்கா இப்போ எல்லாத்துலேயும் வேணா இருந்துச்சு, எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. சாப்பாட்டிலேருந்து எல்லாமே என்ன ஆகிடுச்சு, எல்லாம் துரித ஆகாரம் ஆகிடுச்சு, எல்லாமே எல்லாம் துரித காரியங்கள் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், உடனே நம்ம என்ன செய்ய எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஒரு நன்மையாய் நேர்த்தியாய் செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது, ஆதிநதியின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லி. அதில் ஆண்டவருக்கு மகிமையானதுனால நாம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை என்ன செய்யலாம், நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் நீதியோடே, பாருங்க, கர்த்தர் என்ன செய்ய, நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை என்ன செய்வாரா, நிறைவேற்றுவார். சீக்கிரமாய் கர்த்தர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே
நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. உண்மையிலேயே அந்த சொன்னாக்கா அவர் எழுதின இந்த பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்கிறது போல ஏசாயா எழுதின புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவருக்கு மகிமையாக சொன்னாக்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய காலங்களில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய நாட்களில் இருந்த அந்த ராஜாக்களுக்கெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை பெரிதாய் விளங்க பண்ணி கொண்டிருந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. அதனால தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஒரு அநேக காரியங்களில் ராஜாவாக இருந்தாலும் அவளை போய் என்ன எச்சரித்தார். எசேக்கியா ராஜாவுக்கு போய் இவன் வீட்டுக்காரத்தில் ஒழுங்கு கொடுத்து என்ன செய்ய போற, நீ மரணமடைய போற அவர்கிட்ட போய் சொன்னார். அப்போ கர்த்தருடைய காரியங்களை ராஜாக்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி அவர் வெளிப்படுத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் அவர் சொன்ன காரியங்கள், தீர்க்கதரிசனமாக சொன்ன காரியங்கள் இந்த நாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் அநேக தீர்க்கதரிசன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சில காரியங்கள் நடந்திருக்கிறது, சில காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில காரியம் நடக்க இருக்கிற காரியங்கள். அதனால நடக்கிறது, நடக்கிறது, நடக்க போகிறது ஆகிய 3 காரியங்களையுமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வேத புஸ்தகத்தில். அதனால தான் இங்கே கர்த்தர் என்ன செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் சீக்கிரமாக என்ன காரியத்தை என்ன செய்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிறவர். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது 138ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அதனால கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் என்ன செய்கிறவர், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் என்ன செய்து முடிக்கணும். அவர் தான் எல்லா காரியமும் நிறைவேற்றணும். கர்த்தருடைய கர்த்தர் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்ய நாம் விசாரிக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நாம் என்ன செய்ய நாம் ஒப்புவிக்கணும். அவருடைய கருத்தில் நாம் என்ன செய்ய நாம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்துச்சு. அதனால தான் மகனை உங்கள் இருதயத்தை எனக்கு தான் சொல்லும். நாட்களில் நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களும் நிறைவேற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை கூட என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஏசாயா 41:4 அதை செய்து நிறைவேற்றி பாருங்க, அவர் ஒரு காரியம் செஞ்சார், அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே சொல்றார். நான் முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், எல்லாத்தையும் நான் தான் என்ன செய்து முடிக்கணும். அந்த நாட்களில் செய்து முடித்ததும் நான் தான், இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதும் நான் தான், இனி வரும் நாட்களில் செய்ய போறது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். இதே ஏசாயா தீர்க்கதரிசி தான் எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொன்னாரு. அவர் அழுது கண்ணீர் விட்டு கர்த்தர் சமூகத்தில் விழுந்ததால கர்த்தர் அவருக்கு ஒரு 15 ஆண்டு கூட்டி கொடுத்து அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அந்த நாட்களில் திடீர்னு என்னன்னு சொன்னாக்கா, பாபிலோன் ராஜா சில வெகுமதிகளை அனுப்பி இவர் சுகமாயிட்டாரு போய் விசாரிக்க தெரிஞ்சு வந்தான். ஆனால் வந்தபோது இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒன்று கூட மறைக்கல. எல்லாவற்றையும் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தவர்கள் தெரிஞ்சு எல்லாத்தையும் காண்பித்தான். இதிலிருந்து ஏசாயா சொல்லி கேட்டார்,
எப்பா நீ என்னத்தெல்லாம் காமிச்ச அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்ல போது சொன்ன, நான் எதுவுமே மறைக்கல, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், காமிச்சிட்டேன். சொன்னார், நீ காமிச்சிட்ட, நாள் வரும் எல்லாம் இங்கே இருக்கிறது ஒன்று கூட என்ன செய்யாது, ஒரு பொருளுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்வான், எல்லாத்தையும் பாபுலோனுக்கு கொண்டு போக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னபடி எதிர்க்கிறது சொன்னபடி என்ன செய்தது, நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நாம இப்போது ஆகினால தான் சொல்லப்பட்டிருக்கிறது 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம், அங்கே 26ஆம் வசனத்தை என்ன செய்யலாம், நாம் வாசிக்கலாம். நான் என் ஊழியக்காரரின் வாக்கை நிலைப்படுத்தி, பாருங்க ஏன் சொன்னாக்க, நான் சொன்னேன் என்னுடைய ஊழியக்காரன் ஏசாயா சொன்னேன், நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவில் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அல்லேலூயா. ஆமாம். எப்போவோ ஏன் சொன்னாக்க, இந்த பாபிலோனுக்கு அவர்கள் கொண்டு போனாங்க. நீங்கள் அதே ஸ்தோத்திரம் ஏசாயா 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டாம், 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசின்னு சொன்னாக்க அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் என்னென்ன பார்த்தான், அப்போ ஏசாயா இதுக்கு என்னென்ன சொல்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாம இப்பொழுது அருமையானவர்களே, அதனால தான் அவங்க கொண்டு போனாங்க. அது கொண்டு போய் அங்கே எருசலேமில் என்ன செய்யப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டது, தேவாலயம் ஆலயம் இடிக்கப்பட்டது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆனால் தீர்க்கதரிசி சொன்னது போல, தீர்க்கதரிசி வாயினால் சொல்லப்பட்டது போல திரும்ப நினைச்சு எழுப்பி என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. அது பாலான நினைச்சு கட்டப்பட்டது. கர்த்தர் செய்ய நினைத்ததை யார் என்ன செய்ய முடியல, தடை செய்ய முடியல. கோரேஸ் ராஜாவை எழுப்பினார், அர்தசஷ்டா ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யப்பட்ட நிறைய காரியங்கள் என்ன செய்யணும், நாம் வாசிக்கும். தானியேல் இருந்த நாட்களில் அந்த கோரேஸ் ராஜா என்ன செஞ்சவன், அவன் அரசாண்டவன். அன்பானவர்கள் ஏன் சொன்னாக்கா, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். யோகு சொல்ற, யோகின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அவருடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அது சொல்றாரு பாருங்க. ஐயா யோகு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கர்த்தர் என்ன குறிச்சிருக்கிறாரோ, அவர் அந்த பாடுகளையோ அந்த கஷ்டங்களையோ அவர் பெரிதுபடுத்தல. அவருடைய அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு நமக்கு தெரியும். யோகுனுடைய பாடுகள், யோகுனுடைய காரியங்கள். ஆனால் யோகு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை வாசிங்க, அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறத அவர் என்ன செய்வாராம், நிறைவேற்றுவார். நாம எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன குறித்து வச்சிருக்காரோ அதை என்ன செய்ய நிறைவேற்றுவார். நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்காம இந்த நாட்கள் என்ன செய்ய மாட்டார், அவர் முடிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நாம அருமையானவர்களே, அதனால தான் தானியேல் தீர்க்கதரிசி கூட என்ன செய்தார் சொல்ற. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அப்படியே 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எருசலேமில் சம்பவித்தது போல, பாருங்க என்ன சொல்றார், எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால். ஆமா, தானியேல் சொல்றார், பெரிய தீங்கு. இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய கொள்ளை நோய், பெரிய தீங்கு எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களுக்கு நியாயத்தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லி இருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவன் சொன்ன காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தேவன் என்ன சொன்னாரோ அதை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், இது ஏன் நடக்குது, ஏன் நடக்குது. தேவன் சில காரியங்களை தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறவர், அவர் கிருபையாய் பாதுகாக்கிறவர்.
தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராதபடி பாதுகாக்கிற தெய்வம். அதனால அவர் செய்கிற காரியங்கள், அவர் செய்து முடிக்கிற காரியங்கள் எல்லாம் அதனதன் காலத்தில் எல்லாரும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சாலமோன் ராஜா சொல்றார், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் சொன்னது, ஆமா, இது 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டில் வாசி பாருங்க. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இதுதான் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதே வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சாலமோன் சொல்றார், என் தகப்பனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர் தம்முடைய கரத்தினால் என்ன செய்தாரா? நிறைவேற்றினார். இந்த நாட்களில் நமக்கு நடைபெறுகிற காரியங்கள் கர்த்தருடைய கரத்தினால் நடைபெறுகிறது என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஏன் சொன்னாக்கா, உண்மையிலேயே இந்த நாட்களில் நாம் நினைக்க வேண்டிய எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய எல்லாம் நீக்கி என்ன செய்தவர்? நம்முடைய காரியம் நிறைவேற்றுகிற தேவன். சகரியாவின் புஸ்தகம், சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். பாருங்க, சொல்றார், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல 7 கற்களும், ஆமா, கர்த்தருடைய 7 கற்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அது சித்திர வேலைகளை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை பாருங்க, இந்த தேசத்து அக்கிரமம், தேசத்துடைய அக்கிரமம் தான் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள். இந்த அக்கிரமத்தை என்ன செய்றேன்? ஒரே நாளில் நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமையாக. ஏன் சொன்னாங்க? கர்த்தர் செய்கிற காரியங்கள். நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்க, நம்ம என்ன செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி அந்த வசனத்தை நாம் வாசித்து என்ன செய்யலாம்? நாம் படிக்கலாம். கர்த்தருக்கு மகிமையாக. யாக்கோபு நிருபம், நமக்கு ஆண்டவர் சொல்றது, நமக்கு நம்மை நிறைவேற்ற சொல்லுறதே காரியங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்ன செய்யலாம்? நாம் வாசிக்க கேட்கலாம். நமக்கு சொல்ற, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. நன்மை வேற ஒன்று. ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றணும், அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ராஜரீக பிரமாணம் என்ன தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன செய்யணுமா? உன்னிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு அன்பால தான் என்ன செய்யப்போ? அன்பு சகல பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் சொன்னாக்கா அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு என்னென்ன செய்யணும்னு சொல்லி. அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். நாம் எல்லா ஜனங்களிடத்திலும் செய்வோம், நாம் அன்பு கூற வேண்டும். அது ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாட்களில் கர்த்தர் எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிக்கிறவர். நம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதில் கர்த்தருக்கு மகிமையாக செய்வோம். நாம் தேவனை நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துவோம். நாம் நிறைவேற்றுவதை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பீராக. நாம மாத்திரம் மையப்படுவதாக. எங்களுக்காக அல்லப்பா, எங்களுக்காக இல்லை, நாம் மாத்திரம் மையப்படட்டும். எல்லா நன்மைகளையும் கட்டளையிடும். கனவு மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் புனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இரண்டு இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.